மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இன்றைக்கு ஒருத்தர் ஊடகங்கள்கிட்ட வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி வச்சிருக்காரு. இவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்களாக இவர் மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் அல்லது முக்கியமான நிர்வாகிகள், முக்கியமான நபர்கள் யார் என்ன பேசினாலும் குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்தா கூட இவருக்கு அது தெரிஞ்சிடும். இவருக்கு தெரிஞ்சுதான் அவங்க எல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போடணும், இல்லை முக்கிய முடிவுகள் எடுக்கணும், இவங்க பேசணும். தொலைபேசியில் பேசினா கூட இவர் அங்கே ஒட்டு கேட்பார். இப்போ நான் ஒருத்தட்ட பேசுறேன்னா என் போனை ஒட்டு கேட்பாரு, இல்லைன்னா அவர் போனை ஒட்டு கேட்பாரு, பக்கத்துல இருந்து இவர் பதில் சொல்லுவாரு. அப்படி இவ்வளவு காலமாக உருட்டி கொண்டே இருக்கிற ஒரு நபர் யார் என்றால் உங்க எல்லாருக்கும் தெரியும். அது வேற யாருமே இல்லை, தன் பெயருக்கு முன்னாடி சவுக்கு தோப்பை வச்சிட்டு இருக்காரு இல்லையா. ஏன்னா நான் சவுக்கு தோப்பில் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டக்கூடிய அந்த சங்கர், அவரை நிறைய பேர் நிறைய விதமா பேர் வச்சுலாம் கூடுவாங்க. நாம் ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சிருக்கோம். அந்த பேர் வச்சுதான் அவரை எப்பவுமே நம்ம சொல்றது. ஆனால் அந்த பேரை அநாகரிகமா இருக்கும்னு அதை சொல்றது இல்லை. என் தலைப்பிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே என்ன வார்த்தையை நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவல பிறவி இவன் மனுஷனே கிடையாது. ஏன்னா எந்த இடத்துக்கு தக்க மாதிரி மாறிக்கொள்கிற பச்சோந்தி, தான் யாரிடம் வாங்கி சாப்பிட்டோன்றதை மறந்துட்டு அவங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடியவர். சில பேரெல்லாம் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வளர்ப்பாங்க, அது வளரும் நல்லா, அங்கேயே அவங்க போடுறதெல்லாம் தின்ட்டு வளரும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு திடீர்னு வெறி பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அல்லது தன்னிலை மறந்துருச்சுன்னா சோறு போட்டவனு கூட கடிக்கும். நான் என்ன சொன்னேன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரி, என் வாயால் நான் ஏன் அதை சொல்லுவானே, ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு கேவல பிறவி தான் இந்த சங்கர். இவர் கடந்த கால வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடப்பாடியை புகழ்ந்து தள்ளியிருப்பார். எடப்பாடி எப்பேற்பட்டவர் தெரியுமா, அண்ணாமலை எப்பேற்பட்டவர் தெரியுமாலாம் பேசினவர் தான். ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஃபீட் பண்ணி தூக்கி அவங்க போட்டது, இவர் போய் அதை எடுத்துக்கிட்டு வந்ததெல்லாம் இவருடைய விஷயம்தான். நம்ம அநாகரிகமாக அந்த பொறுக்கிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம பேச மாட்டோம். நாம அப்படி வளரல, அதனால அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். இவர் எடுத்துட்டு வந்தார், அவங்க தூக்கி போடுவாங்க, கேட்ச் பிடிச்சிட்டு வருவார். அப்படிதான் இவர் வளர்ந்துருக்காரு. ஏன்னா இல்லைன்னா இவருடைய உழைப்பில் வாங்கியதாக சொல்லப்படுகிற பல்வேறு நூற்றுக்கணக்கான கோடிகள் எங்கிருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்பவும் பஞ்சப்பாட்டு பாடுவாரு, பல விஷயங்கள் செய்வார், அது நமக்கு தேவையில்லை. இன்றைக்கு ஊடகத்தின் முன்னாடி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அது கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதைக்கு மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு பேசியிருக்காரு. பேசும்போது அப்படியே தாவேக அரசாங்கத்தையும் விஜயையும் சோசப் விஜயையும் முதலமைச்சரையும் அப்படியே புகழ்ந்து தள்ளியிருக்காரு. சோசப் விஜய் அவர்களே, இந்த ஆளை நம்பாதீங்க, இந்த ஆள் மோசமான பேர் வழி, யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அங்க ஜால்ரா அடிக்கிறாள், பச்சோந்தி. இன்னும் சொல்ல போனா, டிபிக்கலா சொல்ல போனா கேடுகட்ட பிறவி. ஏன்னா கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னு கொஞ்சமாவது உணர்ச்சி இருந்தா, உணர்வு இருந்தா, எடப்பாடியால் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த இந்த சங்கர் இன்னைக்கு எடப்பாடியே கண்ணாபண்ணன்னு பேசுறாரு. திமுகவை திட்டுவாரு, ரெகுலராகவே திமுகவை திட்டுவார். காரணம் என்னன்னா, இவர் பண்ற அயோக்கியத்தனத்தான் அவங்க கேள்வி கேட்டாங்க, இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஏன்னா பேசின பேச்சு கொஞ்சமா நஞ்சமா. திமுகவை இல்லை, மற்றவர்களை, இந்த ஸ்ரீமதி தாயார், நம்ம கள்ளக்குறிச்சியோட அந்த குழந்தை மரணத்துல அந்த தாயாரை எவ்வளவு கேவலமா பேசினா, அந்த குழந்தை மரணத்தை எவ்வளவு கொச்சையாக பேசி கண்ணாபண்ணான்னு சிரிச்சவன் தான் இந்த கேடுகட்ட சங்கர். இப்ப இன்றைக்கு ஊடகத்தை சந்திச்சு ஒரு கதை சொல்லியிருக்காரு. 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்லிருக்காரு. மே 4ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா மே 4ஆம் தேதி இந்த ஆள் ஜெயிலுக்குள்ள இருந்தார். ஜெயிலுக்குள்ள இருந்தவருக்கு இங்க என்ன நடந்ததுன்னு எப்படிங்க தெரியும்? இதையும் ஊடகங்கள் மைக்க நீட்டிக்கிட்டு போய் நின்று அவன்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, வாய்க்கு வந்த மாதிரிலாம் உளறி, ஏதோ இவர் தான் பக்கத்துல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இந்த டைலாக் படி தான் நடக்கணும், இந்த ஸ்கிரிப்ட் படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதே மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு, ஒரு கதை ஒன்று கட்டுறாரு. போய் ஒருத்தருடைய வீட்டுல போய் உட்கார்ந்து பேசினாங்களாம், அங்க சபரீசனும் உதயநிதியும் போய் பேசினாங்களாம். அப்ப எடப்பாடி போய் அங்க மீட் பண்ணாராம். அப்போ போன்ல ஸ்டாலின் அவர்கள் போன்ல வந்தாராம். டேய் எப்பா டேய், நீ ஏற்கனவே டுபாகூர்னு ஊருக்கே தெரியுடாப்பா, நீ சொல்ற கதையெல்லாம் பூரா நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஏன்னா நீ எப்பேற்பட்ட ஒரு பொய் பேர் வழி, ஒரு பித்தலாட்ட பொய் பரப்புகிற பேர் வழின்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். நீ நல்லவனே கிடையாதுன்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் ஏன் இந்த கதை உனக்கு இப்ப வருது அப்படின்னா, இப்போது தமிழ்நாடு பெரும் பரபரப்பிலும் பதட்டத்திலையும் ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிலையும் மின்வெட்டு பிரச்சனையிலும் மாட்டி முடிக்குது. நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. நிர்வாகம் பண்ண தெரியல, வெறும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற அரசாக தான் இருக்கிற தவிர உருப்படியா ஒரு வேலை, ஒரே ஒரு திட்டங்கள், ஒரு விஷயங்கள் நடக்கல.
அப்ப இந்த மாதிரி ஒரு முட்டாப்பேர்களை பேச விட்டாதானே அது பூரா எல்லாம் பேசுவோம், உடனே அது பெரிய பரபரப்பாகும். ஏன்னா இவன் போய் நின்னாலே ஒரு 10 மைக்கை நீட்டிடுறாங்க. ஏதோ பெரிய ஆபத்து பாந்தவன் தமிழ்நாட்டையே கேள்வி கேட்கக்கூடிய ஆள் நினைச்சுக்கிறாங்க. கேள்வி கேட்டு யாரோ சொல்லி கொடுத்தத, மண்டபத்தில் எவனோ சொல்லி விட்டதை, எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிற ஆள் தான் இருந்தால். பேச தெரியுங்க, வாயை வச்சு பிழைக்கிறாள். இன்னும் சொல்ல போனா அதை ஏன் வாயில நான் சொல்லுவானே, அது வேண்டாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சங்கர்கிட்ட இன்னைக்கு மைக்கு நீட்டும் போது அவர் 4ஆம் தேதி என்ன நடந்தது, 7ஆம் தேதி என்ன நடந்தது, 10ஆம் தேதி என்ன நடந்தது, விஜய் ஆட்சியை வரவிடாமல் தடுப்பதற்கு எடப்பாடி எப்படியெல்லாம் கேவலமாக வேலை பார்த்தார், ஸ்டாலின் எப்படி வேலை பார்த்தார், உதயநிதி வீட்டுல போய் அவங்க அம்மாட்ட கண்ணீர் விட்டு அழுதார். இவர் பார்த்தாரு உதயநிதி அழுதத, இவர் எப்படிங்க பார்த்தாரு? அவங்க வீட்டுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட புழுகு மூட்டை அவுத்து விட்டுருக்கான்னு பாருங்களேன். இப்போ சிம்பிள் லாஜிக், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே அறிவாளிகள், புத்திசாலிகள். இப்ப நான் தப்பாவே சொல்றேன்னா கூட சங்கர் யோகிய சிகாமணி, யோகியம் வரான் சொம்பு எடுத்து உள்ளமே, அவன் யோகியமாவே இருக்கட்டும். அவன் அந்த சங்கர் உதயநிதி வீட்டுக்குள் நடந்ததாக ஒரு சம்பவத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது யாருக்கும் எதுவும் கிடைக்கல, மெஜாரிட்டி இல்லாம நின்று போச்சு. அப்படியே 108 இடங்கள்ல தாவேக்க நின்று போச்சு. இவங்க 73 இடங்கள் நின்று போயிட்டாங்க, 53 இடங்கள் நின்று போச்சு. அதிமுக என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது வீட்டுக்கு போன உதயநிதி அவங்க அம்மா கிட்ட கண்ணீர் விட்டு கதறி அழுதாராம். பயங்கரமா கண்ணீர் விட்டு, எனக்கு தெரியாது விஜய் எல்லாம் சிஎம் சீட்ல நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு போய் கண்ணீர் விட்டு கதறி அழுதாராம் அவங்க வீட்டுக்குள்ள. அப்ப துர்கா அம்மையார் போன் பண்ணாங்களாம் சேகர் பாபுக்கு, தம்பி ரொம்ப அழுகுறான்ப்பா, ஏதாவது பண்ணி விடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே சேகர் பாபு இந்த முன்னெடுப்புகள்லாம் எடுத்தாருன்னு சொல்றாரு. இது சொன்னது நம்ம இந்த சங்கர். இது என்ன சங்கர் தெரியுமா? நீங்க எல்லாம் சவுக்கு சங்கர்ன்றீங்க, சரக்கு போடுச்சான்னு தெரியல, சரக்கு சங்கரா மாறி போச்சு, உளருது, கண்ணா அப்படின்னான்னு உளருது. என்னுடைய சந்தேகம், நீங்க அங்க நடந்தது இங்க நடந்ததுன்னு பேப்பர்ல வந்ததெல்லாம் படிச்சுட்டு டிவியில வந்ததெல்லாம் பத்திட்டு பேசக்கூடாது. முதலமைச்சர் வீட்டுக்குள்ள, அப்போதைய முதலமைச்சராக இருந்த, அப்ப காபந்து முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் நம்ம ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்குள்ள நடந்த நிகழ்வு. யாருக்கு நடந்த நிகழ்வு? உதயநிதி ஸ்டாலின் கண்ணீர் விட்டார், கதறி அழுதார். அதை பார்த்து கொண்டிருந்தது யாரு? துர்கா அம்மையார், நம்ம உதயநிதியோட அம்மா. உடனே அவங்க சேகர் பாபுக்கு போன் பண்றாங்க, தம்பி கதறி அழுகுறான். இந்த காட்சியை அந்த வீட்டுக்குள்ள யாருங்க பார்த்திருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள யார் பார்த்திருக்க முடியும்? ஒண்ணு ஸ்டாலின், ஒருவேளை அப்படி சம்பவம் நடந்தா ஸ்டாலின் பார்த்திருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க வீட்டு வேலைக்காரங்க கூட பார்க்க வாய்ப்பு இல்லை. வேலை செய்கிறவர்களோ உதவியாளர்களோ அவர்கள் யாரும் பார்க்கிற லெவல்ல இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப யார் இந்த பார்ட்டி கிட்ட, இந்த இக்கு பார்ட்டி கிட்ட எவன் சொல்லியிருப்பான்? இது மக்கு பார்ட்டி தானே, இது மக்கு சங்கர், சவுக்கு சங்கர் இல்ல, மக்கு சங்கர். அப்ப என்ன சொல்றாரு? அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்றார் சேகர் பாபுவை சண்டைக்கு இழுக்கிறார். சேகர் பாபு தான் இதுக்கெல்லாம் சூத்திரதாரின்றார். ஏற்கனவே சேகர் பாபு மேல ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனதுக்கு அவர் தான் காரணம்னு ஒருத்தன் கதை கட்டி விட்டுருக்கான். அது உண்மையா பொய்யானது அப்புறம். உண்மையிலேயே அவர் அந்த வேலையை பார்த்திருக்க மாட்டார். ஆனால் அவங்க செஞ்ச அந்த அடாவடித்தனமான, தொண்டர்களை மதிக்காம இருந்தது, அடிமட்ட தொண்டர்களை பார்க்காம இருந்தது, நாம ஜெயிச்சிருவோம் மிதப்புல இருந்தது, இதெல்லாம் தோல்வி காரணம். பல காரணங்கள் சொல்லலாம், அதுல ஒரு காரணம். ஆனால் தோல்வி அடையணும்னு சொல்லி வேலை பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப அங்க ஒரு பொய்ய எவ்வளவு அழகாக இந்த மக்கு சங்கர் பரப்புது பாருங்க. இன்னொன்னு, இது ஒரு பக்கமா, இன்னொரு சம்பவம், திருமாவளவன் முதல்வர் ஆவதற்கு ஒப்புக்கொண்டார், ஓகே பண்ணிட்டாரு. திருமாவளவன் போய் சிவி சண்முகம், நம்ம வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாம் போய் சந்திச்சாங்க, பேசினாங்க, ஓகே ஆயிடுச்சு. அதை அப்படியே எடுத்துட்டு எடப்பாடி கிட்ட சொன்னாங்க. எடப்பாடி திருமாவளவனை நான் முதல்வராக உட்கார வைக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துறேன், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. திருமாவளவன் ஏற்றுக்கொண்டார் முதல்வராக அப்படின்னு ஒரு பொய்யை இந்த மக்கு சங்கர் பரப்புறானே, இதற்கு அவரே பதில் சொல்லிட்டார். திருமாவளவனே கடந்த காலங்களில் அவர் பேசின பேச்செல்லாம் போய் பாருங்க. என்னிடம் அதிமுகவை சேர்ந்த சில நண்பர்கள், பத்திரிகையாளர்களா இருந்த சில நண்பர்கள் என்கிட்ட சில விஷயங்கள் பேசினாங்க, இது சரிப்பட்டு வராதுன்னு நான் முதல்ல மறுத்து விட்டேன்னு சொன்னார்.
அப்ப மக்கு சங்கர் சொன்ன பொய் அம்பலத்துக்கு வருதா? இவன் எதுக்கு இதை சொல்லி விடுறான்னா, இப்போ தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தணும். உதயநிதியை தேவையில்லாம வம்புக்கு இழுக்கணும். விஜய போற்றி புகழணும். ஏன்னா அவனுக்கு பயம். ஏற்கனவே 200 நாள் ஜெயில இருந்தேன்னு புழுகு முட்டை அவுத்து விடுறான். நீ பண்ண பேச்சுக்கு தான் உள்ள போற. நீ அயோக்கியத்தனை பண்ண, அதுக்கு உள்ள போற. ஒரு குடும்பத்தை தப்பா பேசுற, உள்ள போற. ஒரு காவல் அதிகாரியை தப்பா பேசுற, உள்ள போற. வேலை செய்யற பெண்களே அவதூறா பேசுற, உள்ள போற. நீதிபதிகள்கிட்ட வேலை செய்யற பெண்களை தப்பா பேசுற, உள்ள போற. நீ யோகிய சிகாமணியா? நீ நல்லவனா? நீ பேசுற பேச்சுக்கு தான் ஜெயில உன்னை பிடிச்சு போட்டாங்க. இப்ப விஜய் அரசு வந்தவொடனே உன்னை வெளியே விட்டுருச்சு. அதனால ஜால்ராடிக்கிறியா? டே அப்பா சாமி, மக்கு சங்கர், நீ பேசுற அவ்வளவு டுபாகுருன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப தேவையில்லாம புதுசா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நீ ட்ரை பண்ணாதீங்க. யாரும் குழம்ப தயாரில்லை. ஆல்ரெடி தமிழ்நாடு பெரும் பதட்டத்தோட இருக்கு. தமிழ்நாடு பெரும் பரபரப்புல இருக்கு. இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதான்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் அவங்க நடவடிக்கை இருக்கு. இதுக்கு இடையில திருமாவளவன் ஏற்றுக்கொண்டார். அதை கெடுத்தது எடப்பாடின்னு எடப்பாடி மேல அபாண்டமாக ஒரு பழியை போடுறார். எடப்பாடி தான் முதல்வர் ஆகணும் விரும்பியிருப்பார். இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்கு தானே அவர் கட்சி வச்சிருக்காரு. அதுக்கு தானே போட்டி போடுறாரு. அதை நம்பிதானே மக்கள்கிட்ட அவர் ஓட்டு கேட்டார். போய் என்னை முதல்வராக நீங்கள் ஆக்குங்கள்னு சொல்லி தானே கேட்டாரு. அதுல அவர் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல வந்த கோரிக்கையை அவர் திருமாவளவன் தெளிவாக சொல்லிவிட்டார். இப்படி சில நண்பர்கள் பேசினாங்க, நான் ஆரம்பத்திலேயே அதை தவிர்த்து விட்டேன், எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். அங்கே கட்டா. ரெண்டாவது, இந்த மக்கு சங்கர் ஜெயில இருந்தாருங்க. 4ஆம் தேதியிலிருந்து சமீபத்துல தான் வெளியில வந்தார். இந்த ஆட்சி பதவிக்கு ஏற்ற பிறகு கிட்டத்தட்ட 5-6 நாட்களுக்கு பிறகுதான் அவர் குண்டாஸ் உடைக்கப்படுது. அதுக்கப்புறம் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அவர் சிறையிலிருந்து வெளியில வர்றார். ஆக இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னே தெரியாது. இவர் வந்த உடனே எல்லாருக்கும் போன் போட்டாராம், எல்லாரும் விட்டு ஒப்பிச்சிட்டாங்களாம். எவனாவது அவன்கிட்ட பேசுவானா? முதல்ல போன்ல பேசுவானா? முதல்ல இந்த ஆளை மதிக்க மாட்டாங்க யாருமே. ஏன்னா இந்த ஆள் பேசுற எல்லாத்தையும் அவங்கள தேவைக்கு ஏற்படும் போது மாட்டி விடுறாள். இவன் நல்லவன், நம்பிக்கையான ஆள் கிடையாது. நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளாக இருந்திருந்தால் ஒழுங்காக உருப்படியாக ஒரு தொழிலை செஞ்சிருக்க முடியும். பத்திரிகை தொழிலை நடத்தியிருக்க முடியும். ஏன்னா இவர் பத்திரிகையாளரே கிடையாது. இவன் போலீஸ்காரனா உளவாளியா அந்த உளவுத்துறையில வேலை பார்த்து, அது கூட அவங்க அப்பாவோட வாரிசு அடிப்படையில் கிடைச்ச வேலை பார்த்து, அங்கேயும் ஆவணங்களை திருட்டு பழி சொல்லி வெளியே துரத்தப்பட்டவர். எப்படியோ யூடியூப்ல உட்காந்து பேசி அதிகாரிகள் கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு உண்மை பேசுறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி இன்னைக்கு மறுபடியும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். நான் இந்த ஊடகங்களை ரொம்ப பணிவாக கேட்கிறேன். ஏன்னா நானும் 30 வருஷமா ஊடகத்துல, முக்கியமான ஊடகங்கள்ல செய்தியாளராக, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அக்ரெடிடேஷன் அடையாள அட்டை பெற்ற செய்தியாளராக பணியாற்றியதனால் எனக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களுடைய பேர் நாரி போயிருக்கு. தயவு செய்து உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி மக்கு சங்கர்ட்ட போய் நீங்க என்ன ஆட்சி பத்தி சொல்றீங்க, என்ன ஆணி புடுங்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இவன் ஒரு ஆளே கிடையாது. பதட்டத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் அமைதி குந்தகத்தை ஏற்படுத்துகிற ஒரு வேலையை தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்திலும் மக்கு சங்கர் செய்தார், இப்போதும் செய்கிறார். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவர் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு இப்படி ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். எடப்பாடி இதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தார்னா, அவருடைய பணம் காசு அவருடைய உதவியின் மூலமாக தான் உடம்ப வளர்த்தவர். இன்னைக்கு அவருக்கு டி நகர்ல வீடு, அலுவலகம், பல்லாவரத்துல வீடுல எங்க இருந்து வந்தது? யார் கொடுத்த பணம்? வெளிப்படையாக வெளியிடுவாரா சங்கரு? மக்கு சங்கரு காசு வந்தது எப்படின்னு சொல்லுவாரா? குறைந்தபட்ச நாகரிகம் வேணாமா? ஏங்க அந்த கையில சாப்பிட்டு கை கழுவுன ஈரம் காய்வதற்கு முன்பாக ஜம்ப் பண்ணி ஓடக்கூடிய கேடுகட்ட பிறவிகளை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? பச்சோந்தியை விட வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? தயவு செய்து இருந்தா அதை ஃபில்அப் பண்ணீங்க. திமுகவை மேலும் பலவீனப்படுத்துகிற விதமாக, அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்துகிற விதமாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்கி மக்கள் மன்றத்தில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போடுவாங்க, தாவேக்கா எதிர்ப்பார்கள் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி பரப்புவதற்காக மீண்டும் அதை கையில் எடுக்கிறார் இந்த மக்கு சங்கர். சவுக்கு சங்கர் இல்ல, இனிமே மக்கு சங்கர். அதனால தயவு செய்து இன்னைக்கு பேசுற நிறைய பேச்சின் சாராம்சத்துல எனக்கு உண்மையிலேயே நம்முடைய நேயர்களுக்கு, நம்முடைய பார்வையாளருக்கு நான் சொல்லணும்னு விரும்பின ஒரே விஷயம், இது போன்ற நபர்கள் பேசுகிற பல விஷயங்கள்ல உண்மைத்தன்மை இருப்பதே இல்லை. 1% கூட இருக்கிறது இல்லை. யாரோ எவனோ சொல்லுவான், அதை வாந்தி எடுக்கிற வேலையை சரியா செய்யறாங்க.
அத ஊடகங்கள் ஏதோ பெருசா பேசிட்டார், பாத்தியா அவர் எவ்வளவு போல்டா பேசுறாரு, எவ்வளவு உறுதியா பேசுறாரு, எவ்வளவு பெரிய தைரியசாலியா பேசுறாரு. தைரியசாலிகள், உறுதியாக பேசுகிறவர்கள் எப்பவுமே ஒரே ஸ்டாண்ட்ல இருப்பாங்க, ஒரே ஸ்டாண்ட்ல இருப்பாங்க. தவறு யார் செய்தாலும் தவறு என்று சொல்லுகிறவர்கள் தான் தைரியசாலிகள். ஆட்சி மாறினவன காட்சியை மாத்திக்கிட்டு சட்டையை அவுத்து போட்டு வேற சட்டை மாத்திக்கிறவன் தைரியசாலி கிடையாது. நேத்து வரையும் எடப்பாடியை புகழ்ந்து கொண்டிருந்த இந்த வாய், நேத்து வரையும் அண்ணாமலை புகழ்ந்து கொண்டிருந்த இந்த வாய், இந்த மக்கு சங்கர் வாய், இன்னைக்கு என்னங்க திடீர்னு விஜய புகழுது? விஜய கழுவி கழுவி ஊத்துன அந்த வாய் வேற வாயா? கடந்த கால வரலாறுல எடுத்து பாருங்க. கடந்த காலங்களில் தேர்தலுக்கு முன்பாக விஜயை எவ்வளவு மட்ட ரகமாக பேச முடியுமோ, எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக பேச முடியுமோ அதையெல்லாம் பேசியதுதான் இந்த வாய் தான், இந்த மக்கு சங்கர் வாய் தான் அன்னைக்கு அவெல்லாம் பேச்சு. இன்னைக்கு அப்படியே விஜய்க்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆலோசனை கொடுக்குற மாதிரி, டேய் அப்பா சாமி பூரா ரீல் வந்து போச்சுரா தம்பி, இது வேலைக்கு ஆகாது. ஆகவே ஊடகங்கள் இதை கவனித்து இந்த மாதிரி நபர்களை ஒதுக்கி தள்ளிட்டு புறந்தள்ளிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. அதுதான் சமூகத்துக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை, உங்கள் பார்வைக்கு மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் கொண்டாடலாம். நன்றி, வணக்கம்.